بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நான் நுழைஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த பகுதி மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல், அவங்க வாழ்ந்த மறைந்த வீடு அனைத்துமே இங்கே தான் இருக்குது. ரசூல்லாவுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இந்த பகுதியில் தான் இருக்குது. இந்த மஸ்ஜித் நபவியில் ஏராளமான வாசல்கள் இருந்தாலும் இதுதான் வாசல் எண் 1. இப்போ நான் நுழைந்த இந்த வாசலுடைய பெயர் பாபஸ் சலாம். இந்த இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய இமாம்கள் தொலை வைக்கக்கூடிய இடம். ஜனாசா தொழுகைக்கும் இந்த இடம் தான் இதற்குள்ள. இந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிம்பர் இருக்கக்கூடிய இடம். அதற்கு கொஞ்சம் முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று தொழுத இடம். இந்த இடம் அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று தொழுத இடத்துலேருந்து கொஞ்சம் நடந்து முன்னாடி போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த பிறகு அவர்களுடைய உடலை இங்கே தான் அடக்கம் செய்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கத்திற்கு பக்கத்திலேயே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அவர்கள் இருவருடைய உடலும் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் நடந்து வந்த இந்த வழி ரசூல்லாவுடைய அந்த அடக்கம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் பார்ப்பதற்கான வழி. ஜன்னத்துல் ரவுதாவில் தொழுவதற்கு வேறு வழி இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வேறு ஒரு பக்கமாக போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு முன்பகுதியிலிருந்து வெளியேறி வேறு வாசல் வழியாக அவங்க வீட்டு பின்பக்கமாக இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடம் தான் மஸ்ஜித் நபவி இருந்த இடம். ஜன்னத்துல் ரவுதா என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி, சொர்க்கத்து பூங்கா. இந்த இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்து பூங்கா, ஜன்னத்துல் ரவுதா என்று அழைத்திருக்கிறாங்க. இந்த இடம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று தொலை வைத்த இடம். இப்போ இந்த இடம்தான் வந்து ரசூல்லாவுடைய வீடு. ரசூல்லாவுடைய வீட்டை ஒட்டி தான் மஸ்ஜித் நபவி, இந்த பள்ளி இருக்குது. இந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று தொழுதுருக்காங்க. நான் உட்காந்து வீடியோ எடுக்கக்கூடிய இடம் முதல் சஃப். இந்த இடத்துல ரசூல்லா பயான் செஞ்சுருக்காங்க. மிம்பர் பயன்படுத்திய இடம். தன்னுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சொர்க்கத்து பூங்காவாகும் என்று ரசூல்லா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்து பூங்கா என்று சொன்ன இந்த பகுதியில் 2 ரக்காத் தொழுவது சுன்னாவாகும். கொரோனாவுக்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடத்துல தொழுவதற்கு அனுமதி இருந்துச்சு, இப்போ இல்லை. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமாக பார்ப்பதற்கு இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் இப்போ வீடியோ எடுக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான் மஸ்ஜித் நபவி. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் தான் பள்ளிவாசலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு தூண்கள் இருக்க இந்த பகுதி ரசூல்லாவுடைய காலத்தில் கூட இவ்வளவு தூண்கள்லாம் கிடையாது. ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த செட்டப்பே வேறு. ரசூல்லா காலத்திற்கு பிறகு அபூபக்கர், உமர் ரதி, உஸ்மான் அலி இவங்களுக்கு பிறகு வந்த மன்னர்கள் இந்த பள்ளிவாசலை இவ்வளவு அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதில் சில வேலைப்பாடுகள் இன்றைக்கும் இருக்குது. பிறகு இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்கிறாங்க. தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் இந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்தாலும் இந்த ஜன்னத்துல் ரவுதா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கொஞ்சம் சீரமைச்சு அந்த காலத்தில் மன்னர்கள் செய்த வேலைப்பாடுகளோடு அப்படியே வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் மஸ்ஜித் நபவியுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்.